தூதனே, என் நாமத்திற்காக உண்மை உத்தவமாய் வாழும் மனிதர்கள் மீதும் உலகத்தின் மாயைகளுக்கும் இச்சைகளுக்கும் இடங்கொடாமல் எனக்காய் உத்தம பரிசுத்தராய் வாழும் என் ஜனத்தின் மீது இந்த அடையாளத்தை போடு. செல், விரைந்து செல். ஆண்டவர் அவருக்கு உண்மையாய் வாழும் நபர் மீது முத்திரை போட சொன்னாரு. முதல்ல நம்ம யாரை போய் பார்க்கலாம்? சரி, இங்கேயே வெயிட் பண்ணுவோம். Happy birthday to you. Happy birthday to you, David. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீங்க தந்து இதோட 20 வருஷம் ஆச்சு. இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த வருஷமாவது எண்ணெயில இருந்தாவது நல்ல புத்தியை கொடுங்கப்பா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. சரிம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டேவிட், நல்ல பிள்ளையாருடா. ஏசப்பாவுக்கு உண்மையா வாழணும்டா. உன் லைஃப அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாருடா. கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்டா. பரிசுத்தமாய் வாழணும்டா. ஐயோ, இதுக்கு ரெண்டும் வேற வேலையே இல்லை. சும்மா இவங்க பாட்டு தான். வீட்டுல கிறிஸ்டின் பாட்டு ஓடுதோ இல்லையோ, இவங்க பாட்டு மட்டும் ஓடுது. ஏசப்பா, இன்னையிலண்டு உங்க பிள்ளை நான் வாழுவேன்ப்பா. இனி சினிமா பார்க்க மாட்டேன்ப்பா. இனி சினிமா பாட்டு பாடவே மாட்டேன். இனி கெட்ட நண்பர்களோடு சேர மாட்டேன். ஒழுக்கமா நான் ஜெபம் பண்ணி பைபிள் படிப்பேன். சரியாப்பா? ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா. இந்த பையன் இன்னையில இருந்து தேவனுக்கு பிரியமா வாழுவேன்னு சொல்லியிருக்கான். சரி, இவன் மீது இந்த அடையாளத்தை போடலாம். ஏசப்பா, இன்னும் பர்த்டே, நான் சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ண போறேன். போ. டேவிட், இங்க வா. நீ ஒரு குத்து பாட்டா, அதுக்கு நம்ம ஒரு ரீல்ஸ் எடுத்துரும். வா. டிங்கிட்டிக்கா டிங்கிட்டிக்கா டிங்கிட்டிக்கா. டேவிட், இங்க வா. வா 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 வா. உனக்கு பர்த்டே தானே? ஹாப்பி பர்த்டே. டேவிட், இன்னைக்கு ஈவினிங் செம்ம பாட்டு வைக்கிறோம் உன் பர்த்டேக்கு. நண்பா, என்ன சர்ச்சு போ டைம் ஆகுது. பாய். ஓகேடா நண்பா. என்ன சர்ச்சுக்கு போகணும். டைம் ஆகுது. பாய். இப்பதான் சினிமா பாட்டு கேட்க மாட்டேன், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர மாட்டேன்னு சொன்னான். அதுக்குள்ள உன் மேன்மையான பொருத்தனையை கெடுத்துட்டியேப்பா. சரி, ஆலயத்திற்கு வருவேன்னு சொன்னால, டேவிட் சர்ச்சுக்கு வரட்டும். இவனை அங்க சரி பண்ணிடலாம். நம்ம அடுத்த ஆளை தேடுவோம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரிசுத்தமா வாழணும். அதுதான் என் பேச்சு, அதுதான் என் மூச்சு. ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கிறானே இந்த மகன். இவன் மேல ஆண்டவர் சொன்ன அடையாளத்தை போடலாம். தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ இவ்வளோ ஆசைப்பட்டு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறானே, இவன் மேலதான் இந்த அடையாளத்தை போடணும்.
பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தனை தொழுது கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தமாக ஜபிக்க போகிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்னடா நம்ம ஜோம் பண்ண தொடங்கின காக்கான ஃபோனு கத்துது. ஓஹோ, மெசேஜ் வந்திருக்கா? யாருடா இது? இன்ஸ்டால நியூ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. ஐயோ, இது எந்த பொண்ணுடா? சரி, யாருன்னு மெசேஜ் பண்ணி பார்ப்போம். சரி, ஒரு ஹாய் அனுப்பி பார்ப்போம். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். புசு புசு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, தேங்க்யூ. நீங்கள் கமிட்டடா சிங்கிளா? ஐயோ, எடுத்தோன்னு இப்படி கேட்குறாளே, நமக்கு கல்யாணம் 2 குழந்தை வேற இருக்குதே. இல்லை, நம்ம எதுக்கும் சிங்குன்னே சொல்லி பார்ப்போம். இல்லைங்க, எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலைங்க, நான் பொண்ணு தேடிட்டுக்குங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களாப்பா? அட பாவி குமார், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சுன்னு சொன்னியே. இப்போ பார்த்தா கல்யாணம் ஆன நீ நான் சிங்கிள்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற. நீ பாடின பாட்டை நம்பி நானும் பரலோக ராஜ்யத்தின் அடையாளத்தை உன் மேலே போடலான்னு நம்பி வந்தேனேடா. சரி, நீ ஆலயத்துக்கு வருவல்ல, உன்னை நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். ஏசப்பா, என் அழகே நீங்க தான்ப்பா. என் அழகே நீங்க தான்ப்பா. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. என் அழகே நீங்க தான்ப்பா. என் அழகே நீங்க தான்ப்பா. என் அழகே நீங்க தான்ப்பா. அதோ ஆண்டவரையே தன் அழகாய் நேசிக்கும் இந்த பெண் அல்லவோ உண்மையும் உத்தமமான உத்தமையாக தெரிகிறாள். அவளிடத்தில் தேவனுடைய அடையாளத்தை நாம் போடலாம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் அழகு நீங்கப்பா, என் அழகு நீங்கப்பா. அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து போடுவோம். என் முக்கியமான ஒரு பொருள் உண்டு, அது எங்க? பவுட்ரு. எடுப்போம். தாண்டி அழகு லில்லி போடு, இன்னும் போடு. அந்த பக்கத்து வீட்டு ரோசி இருக்கால, டெய்லியும் ஒரு ட்ரெஸ் போத்துட்டு இருக்கா. ஏசப்பா ஏசப்பா, நானும் அது போல போடணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. சரி, நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம். தெய்வமே, நீங்க தான் என் அழகுன்னு சொன்னா அவளே அழகா வைக்கிறதுக்காக எவ்வளோ நேரத்தை செலவிடுறா. ஜெபிக்கிற நேரத்தை விட கண்ணாடி முன்னாடி நிற்கிற நேரம் தான் அதிகமா இருக்கு. அவளுடைய வஸ்திரமே அவளுடைய தாழ்மை எப்படிங்கிறத காட்டுது. ஆனா பாட்டு மட்டும் என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பான்னு பாடிட்டு இருக்கிறா. நீ சர்ச்சுக்கு வா லில்லி, உன்னை நான் அங்க பாத்துக்கிறேன். நல்ல வேலை. ஏசப்பா அவ கட்டியிருக்க சேலையை விட என் சேலை தான் விலை அதிகம். தேங்க்யூ ஏசப்பா. லவ் யூ ஏசப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. டேவிட், நம்ம சர்ச்சு முடிஞ்சு எங்கே கறங்க போகலாம்? சுற்றி பார்க்க போகலாம். கன்னியாகுமரி பீச்சுக்கு போகலாமா? இல்லை, சரி, எங்கேயாவது சுத்த போகலாம். இது யாரு? தேவதூதன் போல இருக்கிறதே. ஆம், நான் இன்று பரலோகத்திலிருந்து தேவனால் உங்களுக்கு ஒரு அடையாளமிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் அனுப்பப்பட்டேன். டேவிட், உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வெறுக்காமல்
தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குமார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மகனே, சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால் நீ உன் கண்களோடு உடன்படிக்கை செய்து எந்த கன்னிகையின் மீதும் நினைப்பாய் இராதே. லில்லி, உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்பதை மறந்து போகாதே. நீயோ தீட்டானவைகளை கொண்டு தீட்டுப்படுத்துகிறாயே. தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் ராஜாதி ராஜா தரும் நன்மைகளை பெற எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பரலோக பாதையில் நடத்துவார். தேவ பிள்ளைகளே, காத்திருங்கள், பலனை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவுக்காய் வாழுங்கள். நாங்கள் எல்லாரும் தினமும் ஆவியானவரோடு வாழ வேண்டுவோம். காத்திருப்போம், பெற்றுக்கொள்வோம், வாழ்ந்து காட்டுவோம்.